Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. All India Quota Counseling Process, Tamil Nadu MBBS BDS Counseling Process. So, round 1 counseling complete ஆயிருச்சு. All India Quota, Tamil Nadu State Quota எல்லாமே complete ஆயிருச்சு. But round 2 counseling schedule எப்ப வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கு. But All India Quota Counseling schedule பேஸ் பண்ணி தான் Tamil Nadu State Quota Counseling இருக்கும். But CENTAC பாண்டிச்சேரியோடைய கவுன்சிலிங் ரவுண்ட் 2 ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் 29th இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவா சொல்லியிருந்தாங்க. சீட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுனால கவுன்சிலிங் ஷெட்யூல் 29ஆம் தேதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஃபர்தரா ஷெட்யூல் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா வெப்சைட் mcc.nic.inல இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இப்போ கவுன்சிலிங் ரவுண்ட் 2 அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் ரவுண்ட் 2 கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த வருஷம் ஒரே ஒரு டிலே ப்ராசஸ்ல இருக்கு. அது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் போஸ்ட்போன் இந்த மாதிரி நிறைய போஸ்ட்போன் ஆச்சு. இப்போ சீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் அப்டேட் வராதனால செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த 2 days போனால் கூட செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் கவுன்சிலிங் ஷெட்யூல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆரம்பிச்சு ஒரு 3 or 4 daysல தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டி போறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதுல கிடைக்காலை தமிழ்நாட்டில் கிடைக்குமா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் நமக்கு இந்த ரவுண்ட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாமே கவுன்சிலிங் ஷெட்யூல், சீட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு இடங்கள் சேராம விட போறாங்க, எவ்வளவு இடங்கள் புதுசாக வருது, இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம கட் ஆஃப் இருக்குங்க. ஸோ கட் ஆஃப் என்கிறது நம்மளுடைய சீட் மேட்ரிக்ஸ், அது எவ்வளவு இடங்கள் எம்பிபிஎஸ்ல எவ்வளவு இடங்கள் இருக்கு, பிடிஎஸ்ல எவ்வளவு இடங்கள் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ்ல எவ்வளவு இடங்கள் இருக்கு, ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட். ரவுண்ட் 1ல நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்திருப்பாங்க, டீம்ல எடுத்திருப்பாங்க, ஸ்டேட் கோட்டாவில் எடுத்துட்டு பிடிக்காம இருந்திருக்கலாம். அப்போ இந்த ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷனால ரவுண்ட் 2ல இடங்கள் வரும், நிறைய பேர் சேராம விடுவாங்க. அடுத்து ரீஅலாட்மெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ்ல இடங்கள் வரும்போது ஒரு 120 இடங்கள் 140 இடங்கள் வரக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ்ல இடங்கள் வரும்போது நமக்கு ரீஅலாட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி புதுசா இடங்கள் ஆட் ஆகுது அப்படின்னா ரீஅலாட்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த ரவுண்ட் 2 அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகவும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் கண்டிப்பா நமக்கு விரைவில் வரணும். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல் இண்டியா கோட்டா வெப்சைட்ல mcc.nic.in இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம எங்க வீடியோஸ்ல லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.